எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க தளபதி வருவாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கடி பண்றாங்க. நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம் எங்க தளபதி வரலன்ட்டு. நாங்க காலையில இருந்து எங்க தளபதியை பார்க்கணும்னு இருந்தோம். எங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் ப்ளீஸ். எங்க தளபதி வராங்க, விடுங்க எங்க தளபதியை. ஏன் எங்களை மேல எங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? எங்க தளபதி வரணும். நீங்க பேச சொல்லிடுறீங்க, நாங்களும் பேசிடுறோம். ஆனா கமெண்ட் எப்படி வருது பாக்குறீங்களா? ரொம்ப கேவலமா வருது கமெண்ட். அதுக்காகவே மகளிர் வந்து கொஞ்சம் பேச தயங்குறாங்க. இப்பயும் இங்க இவ்வளவு லேடிஸ் இருக்காங்க, ஆனா பேசணும்னு வரும்போது பார்த்தா ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வரமாட்டேங்குது அவங்கள மாதிரி கேவலமா பேசுறதுக்காக. நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், எங்களுக்கு தளபதியை பார்க்கணும்ன்ற ஆசைக்காக தான் வந்து வெயிட் பண்ணோம். நாமினேஷன் பண்ணிட்டு வில்லிவாக்கத்துல வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு இருந்திருக்காரு, பெரம்பூர்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. கடைசியில வில்லிவாக்கத்துல வரும்போது கேன்சல் ஆயிருக்காது. நீங்க எப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரமும் மகளிர் காத்துட்டு இருக்காங்க. ஒரு நேரமும் அவர் வந்துருவாரு சொல்லிட்டு, ஆனா எல்லா இடமும் தடை போடுற மாதிரி இந்த இடமும் ரெகுலரா தடை வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து 2 மணில இருந்து இங்க வெயிட் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய மகளிருங்க வந்து ஒரு மதியமே வந்துட்டாங்க. ஒரு 12 1 மணிக்கு எல்லாமே வந்துட்டாங்க எல்லா மகளிருமே. நான் வந்து 2 மணிக்கு வந்து அலௌன்ஸ் இல்லாம சடனா கேன்சல் ஆனதுனால இப்ப கூட்டம் அதிகரிச்சு இங்க வந்துட்டு ஒரு தள்ளுமுறை ஏற்பட்டிருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? தள்ளுமுள்ளெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கரெக்டா இருந்தோம், அதே மாதிரி எல்லா இடமும் ஃப்ரீயா தான் இருந்தது. எங்க தளபதிக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, அங்கேயே பாதுகாப்பு இல்லைன்னும் போது இங்க வரும்போது அந்த பாதுகாப்பு இல்லாதனால வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் வருவார்னு ஒரு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, கடைசி டைம்ல பிரச்சாரம் கேன்சல் ஆயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நாங்க ரொம்ப கொஞ்சம் வருத்தம் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வராரு சொல்லிட்டு எதிர்பார்த்து, படமும் இதே மாதிரி தான் 9ஆம் தேதி எல்லாம் கன்ஃபார்மா வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்து எல்லாமே பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில் அந்த நெருக்க டேட்ல தான் வந்து இதே மாதிரி பண்ணாங்க. இதுவும் அதே தான், எங்களுக்கு எல்லா தடையும் பார்த்து தடையாவே தான் ஆகுது. அதெல்லாம் தாண்டி வர்றது தான் எங்க தளபதி. நாங்களும் அதே மாதிரி தான் வருவோம். என்னோட பேர் தமிழ்ச்செல்வி, மத்திய சென்னை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். நன்றி. நாங்கள் இந்த ஏரியா தான் நாங்கள் ஆக்சுவலி மார்னிங்ல இருந்தே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். நாங்கள் எப்பயும் வந்துட்டோம், பட் ஆனால் லைக் நிறைய வேலை வந்து தடை இருந்துச்சு, அதையும் மீறி வந்த. பட் ஸ்டில் எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் வரும்போது அடிச்சுட்டாங்க, இந்த பக்கம் வரக்கூடாது, நீங்க சுத்தி வாங்கினாங்க. அந்த பக்கம் போனா அங்கேயும் ரூட் இல்ல, நாங்க சுத்தி கீத்தி ரூட்லாம் கண்டுபிடிச்சு அந்த பக்கம் வந்தா தண்ணி லாரி வர. காலையில இருந்து சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அவ்வளவு எக்ஸைட்மெண்டா வந்தோம். இப்போ பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு. அவ்வளவு ஆர்வமா வந்திருப்பீங்க விஜய் பார்க்கலாம், ஒரு பிரச்சாரம். நான் கட்சி பேஸ் பண்ணி வந்தனால எனக்கு தெரியாது, as a ரசிகரா நான் வந்தேன். ரசிகரா வந்திருப்பீங்க, விஜய் பாத்துறலாம் அப்படி சொல்லி வந்திருப்பீங்க. கடைசி டைம்ல வந்துட்டு கேன்சல் ஆயிருக்கு. அது உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து போகவே முடியல. இப்ப எல்லாருமே பாதி பேர் போயிட்டாங்க, எங்களால இங்க இருந்து மூவே ஆக முடியல. ஏன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா மத்த 2 ஏரியாவை கவர் பண்ணிட்டாரு, இங்கேயும் கவர் பண்ணி இருக்கணும், பண்ணாதது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நீங்க கலந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி டைம்ல ஆமா, இந்த லாஸ்ட் மினிட் ஆக்சுவலி தலைவர் இந்த டைம்ல தான் வர்றதா இருந்துச்சு. இந்த லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணதுதான் இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கே தெரியும். எதனால இந்த தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா, நமக்கு தெரியாதா? கண்டிப்பா நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஓப்பனா ஒரு சில விஷயம் சொல்ல முடியாதுல்ல. பட் அவர் வராதது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ரொம்ப ஏதோ லைஃப்ல தோத்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பண்ணிட்டு வராதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பி எப்போ வராருன்னு சொல்லிட்டு ஏதோ அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்களா? தெரியலையே. அப்படி பண்ணாலும் வருவாரான்னு தெரியல. பிகாஸ் இட்ஸ் லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம நிக்கிறோமே. தளபதி இன்னைக்காவது பாத்திரலான்னு ஒரு பிரச்சாரத்துக்கு தளபதிக்கு இவ்வளவு விருது இருக்குன்னா, இன்னும் 234 தொகுதிகள் இருக்கு, அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தெரியல. ஸ்டார்ட் அப்பே கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஐடியா இல்ல இப்போதைக்கு. ஏன்னா நாங்க வந்து விஜய் பார்க்கணும், பிகாஸ் we are ரசிகர், அதனால நாங்க வந்தோம். ஆனா கட்சி பத்தி எங்களுக்கு கேட்டீங்க, எங்களுக்கு ஐடியா இல்ல. நாங்க ரொம்ப ஆசை கிளம்பி வந்தோம். ரசிகரா நீங்க வந்து இங்க பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா, அதுல எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி வாழ்க்கையை வெத்த மாதிரி உட்காந்துருக்கோம் 2 பேரும், கிளம்பவும் முடியாம, எதையும் யோசிக்கவும் முடியாம, என்னடா அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இருந்த எல்லா வேலையும் தூக்கி போட்டோம். நாங்க ஆக்சுவலி வேற பிளான்ல இருந்தோம். நேற்று நைட் எனக்கு 12 மணிக்கு கால் அடிக்கிறா, இந்த மாதிரி விஜய் வராரு, சரி ஓகே போகலாம், கிளம்பி போயிட்டு பாக்கலாம் சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி வந்தோம். டிசப்பாயின்மெண்ட் தான், செம்ம பெரிய டிசப்பாயின்மெண்ட். அப்படியே கிளம்பி எதுவுமே பண்ணாம அப்படியே கிளம்பி வந்து உட்காந்துருக்கோம், ஆர்வம் உட்காரோம். அப்படியே கிளம்பி போது கூட்டம் எல்லாமே இல்லங்க கேன்சல்மா கிளம்புமா அப்படின்றாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னோட பேர் நிர்மலா, நான் ஐநாவரத்துல இருந்து வரேன்.
எங்களோட மனநிலைமை பார்த்தீங்கன்னா கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா அவரோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். அவர் இந்த நாட்டுக்கு வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக வராரு. அவருக்கு பாதுகாப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதில் பயணிக்க முடியும். ஸோ மன வருத்தம்லாம் இல்லை. இன்னொரு நாள் அண்ணனை பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கையோட எங்கள் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, இன்னொரு வாட்டி வில்லிவாக்கம் வருவாங்க, அப்போ ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலான்ட்டு. அவரோட வாக்குக்காகவும் அந்த நம்பிக்கைக்காகவும் நாங்கள் போகிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப நம்பிக்கையா வந்தோம் அவரை பார்க்கலான்னு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா அவர் தான் எதிர்பார்க்கிறோம். நாங்க வில்லிவாக்கம் தான், மணற்பட்டு வந்து வராங்க. மன உளைச்சலுக்கு இப்ப நாங்க ஆளான இருக்கோம். காலையில இருந்து இங்க இருந்திருக்கோம். வேட்பாளர் அறிவிச்சாங்க, காலையில வந்தா இன்னும் வீட்டுக்கே போகல, இங்கதான் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா மனசு கஷ்டமா இருக்கு. வருவார் ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன் நான் பாக்கலான்ட்டு. என்னால பாக்க முடியல. ரொம்ப மேல மேல கஷ்டம் கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு தான் நல்ல தீர்ப்பா வரும் நாங்க நம்புறோம். வெற்றி நிச்சயம் எங்களுக்கு. அண்ணனை எல்லாரும் தடுத்துனே இருக்காங்க, வரவே விட மாட்டேன்றாங்க. அவரும் ஒரு மனுஷன் தானே, எங்களுக்கோசம் தானே வராரு. எங்களுக்காக வராரு. அவர் வரணுமா இல்லையா? அவர் வரும்போது ஒவ்வொரு வாட்டி இது 3வது வாட்டி இது தடை பண்றது. ஆனா அவர் வந்த பேருக்கு கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா அவர் உட்காருவாரு சீட்ல. அது எவனாலே தடுக்க முடியாது. கண்டிப்பா அவர் வருவாரு. இப்ப வரலன்னா என்ன, அது கஷ்டம் இருக்குதா? எங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதா அவரு இல்லன்னு, சரிங்களா? ஆனா அவரு உட்கார்ந்து நடந்து வரும்போது அப்ப எவனாலே தடுக்க முடியாது, எந்த கொம்பனாலே தடுக்க முடியாது. கண்டிப்பா வருவாரு. நட பிரச்சாரமாவே வருவாரு. எங்க அண்ணனா வருவாரு. எங்க வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கிறாரு, சரிங்களா? எங்க வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கிறாரு, எங்க மனசுலயும் இருக்கிறாரு. அவரு வரும்போது அப்ப தெரியும். 4 மணி நேரமா காத்துட்டு இருக்கோம் சார். அதான் சார், சரியான பாதுகாப்பு இல்ல சார், அதுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. சார் 4 மணி நேரம் சார் கஷ்டமா தான் சார் இருக்கு. பாதுகாப்பு ஒழுங்கா கொடுத்தா அவர் வர போறாரு. அவரை சுத்தி எல்லாரும் சூழ்ந்துக்கிறாங்க, அதுக்கு அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கணும்ல சார். அவங்க கொடுக்காது தப்பு தானே சார். நாங்க திமுகவை தான் சார் சொல்லுவோம், அவங்க தான் சரியான பாதுகாப்பு கொடுக்கல. பாதுகாப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்ப எங்க இருந்து அவங்க வர முடியும் சொல்லுங்க? அழகா அவர் வருவாரு, ஆர்வத்தோட இருந்தோம் நாங்க. இப்ப எல்லாருமே ஏமாற்றத்தோட தான் போயிட்டு இருக்கோம். நான் 2:30 மணிக்கு நான் வந்தேன் இங்க. 2:30 மணில இருந்து இங்க நின்னுட்டு இருக்கேன். இங்க 3 மணி 3:30க்குள்ள வரதா சொல்லியிருந்தாங்க. அங்கங்க கொஞ்சம் பாதுகாப்பு போடல, அதனால இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா கொளத்தூர்ல முக்கியமானவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப பாதுகாப்பு கொடுக்காததுனால இங்க வரல. அவருக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அத நாங்க ஓகே அடிடா. அதெல்லாம் வருத்தம்லாம் இல்ல, ஆசையா தான் இருந்தோம். ஆனா அவருக்கு தக்க பாதுகாப்பு இல்லைன்னு ஓகேன்னு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவருக்கு பாதுகாப்பு வேணும். மக்களோட சேஃப்டி தான் பாக்குறாரு. சோ மக்களுக்கு எது சேஃப்டியோ அதை தான் அவரு மேற்கொள்றாரு. விஜய் பாக்கிறதுக்கு காத்திருக்கிறேன், நான் காத்து நிற்போம். அதனால எங்களுக்கு பெரிய இஷ்யூலாம் ஒன்னும் இல்ல. ஆனா மக்களோட சேஃப்டி எது முக்கியமோ அதுதான் தலைவர் பார்த்து பண்றாரு. சோ அது பெஸ்டா பண்றாருல்ல, அதுதான் என்கரேஜ் பண்ணணும். கூட்ட சமயம் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது வேற தனி இஷ்யூ ஆக்குவாங்க. இந்த டைமுக்கு இது பண்ண பர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் நம்புறோம். எங்களுக்கு ஒரு இது பிரச்சனையே இல்லை. அவர் பொறுமையா வரட்டும். எங்க போறீங்க தான் வந்து வருவாரு. எங்க மக்களை பார்க்க இல்லை, எதுவும் சொல்லலாம். தேங்க்யூ. இந்த வாரத்திலே வரதுக்கான வாய்ப்பை நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா மக்களோட ஏமாற்றம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். அதனால கண்டிப்பா இந்த வாரத்திலே அவர் வந்து 2 o'clockல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். வரலன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை. ஆனா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? அது நெக்ஸ்ட் டைம் அவர் பார்த்துக்கலாம். நான் கேட்கறேன் ஒரே ஒருத்தன், எதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு? பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணா போல, வேசார்பாடி அம்பேத்கர் காலேஜில் லேமினேஷன் பண்ணிட்டு இங்கே வந்தா போல. பெரம்பூர் தொகுதி, கொளத்தூர் தொகுதி வந்தார் போல. ஆந்தவே தான் கொளத்தூர் தொகுதி, வில்லியாவகம் தொகுதி முடிச்சு ஏன் அண்ணா நகர் இறங்கணும்? நான் கேட்கறேன். ஏன் வில்லியாவகத்துலேருந்து ஒரு ஸ்பீச் பேசுறதுக்கு என்ன அவ்வளோ பயமா? நான் கேட்கறேன்.
எல்லாருக்கும் பயமா? எங்கால வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு பயமா? நான் கேட்கறேன். சரியான பாதுகாப்பு இல்லைன்னா அவருக்கு பாதுகாப்பும் கொடுக்கறதுன்ற வேற. அவர் வந்து பேசினாலே ஆட்கள் கூடுமான்றது போலீஸ் பாதுகாப்புங்க வந்து ஒரு இது இருக்குது. சரிங்களா? எங்கால பார்த்து பயப்படுறாங்க, அவ்வளவுதான். எங்க தலைவரை பார்த்து பயப்படுறாங்க. எங்க தலைவர் என்னைக்குமே வந்து நாங்க இளைஞர்களை வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அம்மாக்காரிங்களை விட்ட மாட்டாங்க, என் தங்கச்சிமாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் சொன்னதுதான், சகோதரிகள் நம்பி நம்பா எல்லாருமே தான். சரிங்களா? எங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. என்ன இருந்தாலும் அவர் தலைவர் தான். இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு வந்து பேச மாட்டாரா? அந்த ஒரு திராணி இருக்குது எங்களுக்கு. பயம் இல்லை எங்களுக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க நம்பிக்கையை ஊட்டின ஆளை வந்து அவர் தான். அந்த நம்பிக்கை வந்து நாங்க காப்பாற்றுவோம். அவருக்கோசம் நாங்க காப்பாற்றுவோம். இன்னைக்கு ஒரு 1000 பேர் என்ன நாங்களா, நாளைக்கு 2000 பேர் கொடுக்கணும். அவர் வராது காரணமே அவங்க நீங்க 1000 விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரிலாம் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அவரை. எங்க விஜய் அண்ணா எப்பவுமே எங்க கூட போன குடும்பத்துல ஒரு அண்ணா, அவ்வளவுதான். ஆனா நாங்க இவ்வளவு நேரம் நின்று ஒரு 2.5 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். வருவான்னு வெயிட் பண்ணோம். ஆனா வரல, கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. மிச்சபடி அவர் முதலமைச்சர் ஆயிட்டு வந்து பாக்குறோம். நாங்க கண்டிப்பா அவரை மீட் பண்ணுவோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.